ஹலோ வணக்கம். நிறைய பேர் ஒரு பழக்கம் காலையில் லெமன் ஹாட் வாட்டரில் பிழிஞ்சு சாப்பிட்றது பழக்கமாக வச்சுருக்காங்க, ரைட்டா? ஆனால் அது ரொம்ப தப்பு. லெமனே நம்ம சாப்பிட்றதுக்கு மெயின் ரீசனே அதில் விட்டமின் சி நிறைய இருக்குன்னு, ரைட்டா? ஆனால் அந்த விட்டமின் சி ராவாக இருந்தால் தான், குக் பண்ணாமல் இருந்தால் தான் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அது நம்ம குக் பண்ணிட்டா அது ஹீட் பண்ணும்போது விட்டமின் சி ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆகிடும், ரைட்டா? அந்த லெமனுடைய ஜூஸில் அந்த புளிப்பு மட்டும்தான் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் விட்டமின் சி அழிஞ்சிடும். அதனால் கூடிய வரைக்கும் ஆர்டினரி வாட்டர், ஐஸ் வாட்டரும் வேண்டியதில்லை, ஆர்டினரி வாட்டரில் லெமனை பிழிஞ்சு சால்ட்டோ இல்லைன்னா சுகரோ லஹனியோ சேர்த்து சாப்பிட்லாம். அப்போ அந்த விட்டமின் சியினுடைய பெனிஃபிட் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அதை சுட வச்சுட்டு ஹாட் வாட்டரில் சாப்பிட்டீங்கன்னா நோ யூஸ் அட் ஆல், ரைட்டா? அதில் இருக்கிற மெயின் இன்க்ரீடியண்ட்டு விட்டமின் சிக்காக தான் நம்ம லெமன் ஜூஸ் சாப்பிட்றோம், அது ஃபுல்லாக அழிஞ்சிடும். அதே மாதிரியே நெல்லிக்காய் கூட, நெல்லிக்காய் வேணும்னா கட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம், இல்லை ஏதான ஊறுகாய் அந்த மாதிரி போட்டு வேணாலும் சாப்பிட்லாம். அதை வேக வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற விட்டமின் சி அழிஞ்சிடும். அது மாதிரி நிறைய இது நம்ம பணம் செலவழித்து செய்கிறோம், ஆனால் அது விஷயம் தெரியாததுனால ஈவன் படித்தவங்க கூட அதோட பலனை அனுபவிக்காமல் போகிறாங்க. அதனால் விட்டமின் சிக்காக சாப்பிடக்கூடிய எந்த ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ ராவாக சாப்பிடணுமே தவிர குக் பண்ணவோ இல்லைன்னா சூடு பண்ணவோ கூடாது. ஓகேங்களா?